பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. வேதத்தில் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது மனிதர்களுக்கு இருக்கிற கொடிதான தவறான குணம் 19 குணம் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 4வதாக ஒரு குணம், அது என்ன குணம்னா அகந்தை உள்ளவர்களா இருப்பாங்க. அகந்தை உள்ளவர்களா இராதேயுங்கள் என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா கோலியாத்துக்கு முன்னாடி நின்று ஜெயிக்க முடியல. ஆனால் தாவீது என்கிற இளைஞன் வந்து அந்த கோலியாத்தை வீழ்த்தி விடுகிறார். உடனே சவுல் கூப்பிட்டு என்ன செய்திருக்கணும், அந்த தாவீதை பாராட்டி பரிசுகளை வழங்கி ஏதாவது சிங்காசனத்தில் ஒரு பதவி போட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த சவுல் அப்படி செய்யாமல் ஜனங்கள் எல்லாரும் தாவீதை புகழ்ந்த உடனே இவருக்கு இருதயத்தில் ஒரு வியாகுலம் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. அந்த கோபம் கடைசியில் ஒரு அகந்தையான செயல்கள் செய்வதற்கு அது காரணமாக மாறிவிட்டது. அந்த நாள் முதற்கொண்டு தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் எத்தனையோ தரம் முயற்சிகளை எடுத்தாராம். ஆனால் கடைசியாக அந்த தாவீதை சவுலால் கொல்ல முடியவில்லை. மாறாக சவுல் குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் குடும்பமாக யுத்தத்திலே கடந்து போய் மாண்டு விடுகிறார்கள். அதனால தான் வேதத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுது, மனிதனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். தாவீது மனத்தாழ்மையாக இருந்தார். அதால் மீண்டும் அவர் அரசனாக வருகிறாரு. ஆனால் சவுல் அகந்தையாக செயல்பட்ட அவர் யுத்தத்திலே மாண்டு விடுகிறார்கள். தொடர்ந்து நம்ம நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தீய வழி, அந்த அகந்தை, இதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா, வெறுக்கிறாராம். இன்னைக்கு அகந்தையாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. பதவி வந்து விட்டதே, பணம் வந்து விட்டதே, பெரிய ஜாதியாக இருக்கிறானே என்று சொல்லி நம் அகந்தையாக என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. அந்த அகந்தையான பேச்சு தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அழிவை உண்டு பண்ணி விடுகிறது. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை எவ்வளோதான் தேவன் உயர்த்தினாலும் அகந்தையான காரியங்களுக்கு நீங்கள் ஈடுபடாதீர்கள். அப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர்களாக தேவனுடைய, அதாவது அன்பின் குணம், தாழ்மை குணம், மன்னிக்கிற குணம், எல்லாரையும் நேசிக்கிற இப்படிப்பட்ட நல்ல குணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உத்தமனுக்கு இயேசு துணை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நல்ல குணத்தை வளர்த்து கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அகந்தையான குணம் எந்த பிள்ளைகளுக்கு வராமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வ ஆண்டவரே, அப்படியாக கர்த்தர் எவ்வளோதான் உயர்த்தினாலும் தாழ்மை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.